நகராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, விஜய் சார் அவங்க தான் 2026ல ஆட்சி அமைக்க போறாரு. திமுக எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட விரட்ட போறாரு, ஓடிட்டே இருக்க போறாங்க. எங்களுக்கு இலவசமே வேணாங்க, ஒண்ணுமே இலவசம் வேணாம். எங்களுக்கு இலவசமே விட்டுருங்க. நீங்க குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்க குடும்ப அரசியல் இனிமே நடக்காது. அதோட முடிஞ்சிச்சு. உங்க குடும்ப அரசியல் இதோட தோர கட்டிட வேண்டியதான். நீங்க விஜய் சார் தான் வரப்போறாரு. மக்கள் ஆட்சி நடக்க போகுது. மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக போறாங்க. அவர் பேசின பேச்சா தான். அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறோம். அவர் நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களாம் ஆளுங்கட்சி, அவங்கள எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரை எதிர்க்கணும் சாதாரணமே இல்லை. அவங்க காலமாக ஆண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒருத்தர் புதுசாக பிறந்திருக்காருல்ல, அது சூப்பர் தானே. ஏன்னா அவங்க தாத்தாலேருந்து அவங்க பேரன் வர அவங்க தான் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மறைமுகமாக திமுகவை தாக்கிட்டு இருந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பகிரங்கமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு கேள்வி கேட்கும் சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் மறைமுகமாக தானே சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ஆட்சி இவர் தான் வரப்போறாரு அப்படிங்கிறத சொல்லலை. இப்போ மக்களாட்சி தான் வரப்போகுதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா. விஜய் நம்ம மக்களாட்சி கொண்டு வர போறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ஒரு குடும்ப ஆட்சி தான் அரசியல் நடந்துட்டு இருக்கு. நம்ம தலைமுறையாக குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். வேணாங்க, நம்ம மக்கள் அரசியல் எப்போங்க பண்ணுறது? மக்கள் அரசியல் வேணுங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தால் நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்கும்னு, ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா கல்வி ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் தான் வரணும். நாங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் சொந்த ஊர் தஞ்சாவூர். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த ஊரில் உள்ள பிரசிடெண்ட்டு, அந்த கவுன்சிலர் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த காசை கொடுத்து இந்த ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வராமல், காசு கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் தான் வருவாங்க. 100% விஜய் அவர்கள் தான் வரணும். அதுதான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அது வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கிடையாதா? கிடையாது, 100% கிடையாது. நேற்று எல்லாமே கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே உட்காருங்கிறது அது சாத்தியம் கிடையாது. ஆளாறுப்பட்ட காமராஜரே 24 வயசு பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட் தோக்கடிச்சவன் காமராஜரே. இப்போ விஜய் நான் உடனே சிஎம் ஆகிடுவேன், டிஎம்கே ஏற்றுருவேன்னா அவங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பவருக்கு இவங்க இருக்கிற இப்போ ஆரம்பிச்சுட்டு அது ஒன்றும் சொல்ல முடியாது. அது யாரு அவர் காமெடி தனம் தான். அது ஆக்சுவலாக காமெடி தனமாக இருக்கு. ஆமாம் இல்லை பிரதர், அவர் ஆதங்கத்தில் பேசுகிறாரு. சீமான் அப்படி தானே கத்திட்டு இருக்காரு டெய்லியுமே ஆதங்கத்தில். இப்போ விஜய் கத்துறாருன்றீங்களா? ஆமாம், அவ்வளோதான். வரவங்க எல்லாமே அப்படி தான் கத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்காக இவங்கள்ட்ட இது பண்ணி வரலாம். அது கொஞ்சம் லேட்டாகும் தவிர உடனே ஆதங்கமாக கத்திட்டு வருது. இப்போ என்ன வர பொலிட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே இதுதான் வச்சு பண்ணுறாங்க தவிர மற்ற எல்லாமே ஊழல் பண்ணுறவங்க தான். ஓகேங்களா? எல்லாருமே நீங்கள் பொதுவாக பேசணும். ஒருத்தவனை மட்டும் டார்கெட் பண்ணால் அது பொலிட்டிஷனில் ரொம்ப இதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஸ்டாலின் ஐயா பேசியிருக்காரு. அவரோட பேர் தானே சொல்லியிருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது? யாரும் அப்படி சொன்னது இல்லையே. இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னது பரவாயில்லையே. அது இவர் பப்ளிசிட்டி பண்ணி விடுறாருல. அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார் சிஎம் ஆகும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான வித்தியாசம். அதே மாதிரி புதுசாக வரவங்க யாருமே ஆட்சிக்கு வர முடியாதுன்னு திமுக சொன்னாங்க அப்படின்றத நாங்கள் 100% வர முடியாது. 100% வர முடியாது. 100% வர முடியாது. வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக வர முடியாது. 100,000 சொல்கிறேனே, கண்டிப்பாக வரது வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பே கிடையாது சார். எது குடும்ப அரசியல் அப்படின்னு பார்த்தா அமித்ஷா பையன் என்ன பண்ணார் டெல்லியில்? அவர் இப்போ பிசிசி தலைவராக எப்போ போனார்? ஓகேங்களா? இப்போ ஆந்திரா முதலமைச்சர் அவங்க இதில் பொலிட்டிஷனில் வரலையா? ஏன் இப்போ அவர் யார், ஜெகன்மோகன் ரெட்டி வரலையா? இதெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையா? குடும்ப அரசியல்னா அவங்க வளர்த்தது அவங்க தான் வர முடியும். இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறாரு? அவங்க குடும்ப அரசியல் இல்லையா? இப்போ எதுக்கு ஓபிஎஸ் பையன் எதுக்கு வந்தார் எம்பி? ஜெயக்குமார் அவர் பையன் எதுக்கு எம்பி வந்தார், எலெக்ஷன் நின்னாரு? அதெல்லாம் குடும்ப அரசியல் கிடையாதா சார்? எடப்பாடியோட பையன் அரசியலுக்கு வரல பாத்தீங்களா? யாரு? எடப்பாடி பையன். கான்ட்ராக்ட் எல்லாமே அவங்க தானே எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் எல்லாமே அவங்க தானே எடுக்கிறாங்க. அரசியலுக்கு வரது வேற, கான்ட்ராக்ட் எடுக்கிறது வேற. 8 வழி யார் எடுக்கிறா? அது அரசியல் இல்லாம தானே எல்லாமே எடுக்கிறாங்க. எதுக்கு நீ அவங்களுக்கு கொடுக்கணும் பையனுக்கு கான்ட்ராக்ட்? அவங்க குடும்பத்துக்கு எதுக்கு கொடுக்கணும்? இதெல்லாம் நம்ம அதான் சொல்றேன். நம்ம வராது. இவங்க உழைச்சிருக்காங்க, இவங்க வராதான் செய்வாங்க. இவங்க கட்சி இவங்க தான் கோட்பாடு வச்சிருக்காங்கன்றதுக்காக அவங்க மட்டுமே வந்தா போதுமானு கேட்குறேன். அவங்க மட்டும் வந்திருக்காங்க போதுமானா வேற ஆப்பனண்ட் வேற யார் வருவான்னு சொல்லுங்க. நீங்க அந்த இதுல யாருமே விட மாட்டாங்க. இப்போ யாரும் விட மாட்டாங்கிறது யாருமே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களே தானே விட்டு கொடுக்குறாங்க. அந்த கட்சிக்காரங்களே தானே விட்டு கொடுக்குறாங்க. எந்த கட்சிக்காரங்க? டிஎம்கே தானே விட்டு கொடுக்குறாங்க. இல்ல பிரதர், நான் இப்போ அதை கேட்கறது சொல்லுங்க. இப்போ என்ன கேட்டா 30 வருஷம் 40 வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி வந்துட்டாங்க சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் இருந்ததுக்கும் அழகிரி இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி இருந்தால் அழகிரிக்கு நிறைய இது பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்க சிஎம் ஆக்கியிருக்கலாமே. ஸ்டாலின் தானே இது பண்ணாரு. அவர் கஷ்டப்பட்டிருக்காரு அந்த கட்சியில் ஸ்டார்டிங்லேருந்து.
மிசாவில் வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ அவருக்காண்டி நான் இப்போ சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. நான் எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது, பொதுவாக நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள தான், வேற யாரும் முடியாது, வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பாக முடியாது. டிஎம்கே எதிர்த்து 2200 சொல்கிறாங்க இல்லையா, 200க்கு மேலே வரும். என்னங்க சொல்றீங்க? 200க்கு மேலே வரும் கன்ஃபார்மாக. ஏன் மொத்தமாக 234 தாங்க. 200க்கு மேலே வரும் சார். 200க்கு மேலே வரும் கன்ஃபார்மாக. 100% அடிப்பாங்க. 2026 டிஎம்கே எத்தனை சீட் வரும்? 200க்கு மேலே வரும் கன்ஃபார்மாக. 200க்கு மேலே வருமா? டெஃபினெட்லி 100% வரும். பயங்கர கான்ஃபிடண்டா இருக்க. நான் தான் சொல்கிறேன்னு சார், கண்டிப்பாக 100% அவங்க வருவாங்க. அவர் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அவர் நல்லா பண்ணுவார் நம்புகிறோம். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை மேடம், பேச்சு வந்து யார் வேணாலும் பேசலாம். பேசுறவங்க எல்லாராலையும் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேரால வர முடியல. ஏன் கமலஹாசன் கூட தான் நிறைய பேசால் வர முடியல. விஜய் வந்து பேசுறாருன்றக்காக வந்துருவான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவர் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கிறது தெரியுது. அதை வச்சு பார்க்கும்போது எல்லாரும் பேசுகிறாங்க, அவரும் பேசுகிறாரு. அதனால தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்க நம்பிக்கை இருக்குது அவர் மேலே, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை, எல்லா ஸ்டேஜ்லேயும் அவர் பெண்களுக்காக பேசியிருக்காரு. அதை வச்சு பார்க்கையில் அவர் நல்லா பண்ணுவார். அவர் வந்தால் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவார் பெண்களுக்கெலான்னு. அதை வச்சு அவர் வந்து நல்லா பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. இல்லை, கமலஹாசன் கூட வரும்போது திமுகவை பகிரங்கமாக எதிர்த்து தான் வந்தார். ஆனால் வந்து ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி தூர போட்டு நேராக திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்படின்றப்போ விஜய் வந்தவர் வந்து எப்படி தனியாக நின்று உங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுப்பாரு, ஜெயிப்பாருன்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, அவர் பேசுறதுல நிறைய அவர் பின்னாடி ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக ஆளுங்க இருக்காங்க. அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக. அதனால் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. யங்ஸ்டர்ஸான ஓட்டெலாம் அவர்கிட்ட இருக்கும். ஓகே. ஆமாம், திமுகவுக்கும் டிவைக்கு தான் இது போட்டி நடக்குது, பயங்கரமாக நடக்குது, போர் நடக்கிற மாதிரி. அதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு ரொம்ப நம்ம சந்தோஷமாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. சூப்பர், எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மோடிஜி அவர்களே என்னன்னா, எல்லாருமே வந்து இது வந்து இப்போ இந்த நம்ம வந்து இந்த நிறைய பேர் வந்து மீடியா தெரியாத மக்கள் வில்லேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இதை புரிய வைக்கணும். மீடியா வந்து நம்ம பார்க்குறோம், அதனால நம்ம வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட நம்ம ஜெனரேஷனில் நம்ம தாத்தா பாட்டி இவங்களுக்கு வந்து மீடியா பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ இவங்களோட ஓட்டு தான் டிஎம்கேக்கு போகும். ஏன்னா அவங்க டிஎம்கேல போய் கரெக்டாக உதயசூரியனா அதிலே போய் குத்திட்டு வந்துடுவாங்க. இப்போ அது வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியும். இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து புரிய வைக்கணும். நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த ஓட்டு வந்து நம்ம எப்படி போடணும். காசு வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நம்ம காசு தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. நீங்கள் 5000 ரூபா வாங்கினாலும் சரி, ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா வாங்கினாலும் சரி, உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்கள் முடிவு பண்ணி கரெக்டாக பார்த்து நம்ம விஜய் சார் அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைக்கிறோம். பயங்கரமாக தான் இருக்குது. அவர் எப்போ கட்சிக்கு ஆட்சிக்கு எப்போ வந்து ஜெயிப்பாருன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பயம் இல்லை, தைரியமாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா ஃபயராக பேசினாரோட அவர் வருவாருன்னு ஏதோ ஒன்று தோணுது. நல்லா வருவார். அது ஆரம்பத்துல இருந்தே அப்படி தான் தோணுது. இப்போ இன்னும் நல்லா அவர் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வரணும், பண்ணுவார். அது எதிர்பார்த்துட்டு இல்லை, திமுக அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சி எதிர்த்து அவரால் வர முடியுமா? அது தெரியல. அது வரும்போது அது இப்போ சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக வருவார். அது